لا إله إلا الله. இன்னும் ஏராளமான பெருமானாரை பற்றியுள்ளான செய்தி
என்பதை திருமக்களுடைய வரலாறுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்வேறு தலைப்பின் கீழே உலமாக்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த அமைப்பில் இன்றைக்கு அன்னதால் ஏற்படுத்திய கல்வி புரட்சி என்கின்ற தலைப்பின் கீழ் அடியேன் பேச வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கப்படுகிறது. அன்புகளுக்கான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு புரட்சிகர கோட்பாடுகளும் இல்லாமல் ஒரு புரட்சியினுடைய இயக்கத்தை இயக்க முடியாது என்று சொல்கின்றார் ரஷ்யாவினுடைய போராளி மார்க் லெனின். புரட்சியின் சரியான அர்த்தம், பொருள், சமூக மாற்றம் என்று பல்வேறு புரட்சிகளுக்கு வித்திட்ட புரட்சியாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளின் மூலமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை சமூக மாற்றம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறைத்தூதர்கள் எண்ணிலடங்காத இறைத்தூதர்களை அல்லாஹ் அனுப்பினார். ஆணும் நபி முதற்கொண்டு இறுதி தூதர் இறைத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லோரும் ஒன்றாக ஒரு செய்தியை முக்கியமாக சொன்னது அல்லாஹ் வாழ்க்கையினார். அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இந்த சீர்திருத்த செய்திகளை சொல்லி செயல்படுத்துவதற்கு தான் இறைத்தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படி இறைத்தூதர்கள் அப்படி அனுப்பப்படுகின்ற பொழுது அகிலத்தின் இறைத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் இந்த செய்திகளை, இந்த விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் இந்த சீர்திருத்த கருத்துக்களை அந்த மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு முன்னால் அவர்களிடத்திலே இது போன்ற கல்வி சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கிய எண்ணமாக இருந்தது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் அரபு உலகத்தில் படித்தவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு 17 நபர்கள் தான் வெளிப்படுத்தியிருக்கிறவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற வரலாறு சொல்கிறது. 17 நபர்கள் மட்டும்தான் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் உண்டான தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மக்கள், அந்த சமூகத்தில் அகிலத்தின் இறைத்தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் கல்விக்கு உண்டான விழிப்புணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பிரத்யேகமான தலைப்புகளின் வருகிறது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கல்வி கற்றுக் கொடுப்பது கட்டாயம் என்று சொன்னார். பரது என்றால் நாம் என்னவென்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். தொழுகை பரது, நோன்பு பரது, ஜக்காத்து பரது, ஹஜ் பரது. இந்த அமல்கள் எல்லாம், இந்த இபாதத்துகள் எல்லாம் முஸ்லிம்கள் விரும்பினாலும் எதிர்பார்த்தாலும் அவர் மீது அது பரது என்ற கடமையாக இருக்கிறது. அவனை நிறைவேற்றியே தேர வேண்டும். அப்படியானால் தலைமுறைக்கு பதில் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது பாரதிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்றால், தொழுகையை போல, நோன்பை போல இல்மை கற்றுக்கொள்வதும் கடமை என்பதை மூமின்கள் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இவ்வாறான வார்த்தைகளை சொல்லி நமக்கு ஆற்றல் கொடுக்கிறார். அந்த குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் கல்வி மூலம் என்ன சாதிக்க முடியும் என்றால், ஒரு மனிதன் கல்வியின் மூலம் என்ன சாதிக்க முடியும் என்றால், தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த சத்தியத்தின் பிரகாரம் நிலைத்திருப்பதற்கும் ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது சொல்வார்கள், கண்டதே கோலம், கண்டதே காட்சி என்று சொல்வார்கள். பார்ப்பதையெல்லாம் கடவுள்
சிலையும் கடவுள், இருக்கின்ற பொருளெல்லாம் கடவுள் என்று எதையெல்லாம் கண்டாலும் அதையெல்லாம் கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அரபி குறைசிவத்தினுடைய மக்கள் காட்டில். ஆனால் எப்பொழுது அந்த சத்தியத்தினுடைய செய்திகள் அவர்கள் உள்வாங்குகின்றார்களோ, அந்த கல்வியை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்றார்களோ, அப்பொழுது அவர்களுக்கு அந்த அந்த செய்திகள் அவர்களுடைய உள்ளத்திலே படுகின்ற பொழுது இதுதான் சரி, படைத்தவர் படைத்த பொருளை வணங்குவதை விட நம்மை படைத்தவனை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்திகளை கல்வி அது மூலமாக வருகின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அது நினைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதாவது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களில் ஒன்று கிறிஸ்துவ சமூகம். அவர்கள் நாட்டாளர்களெல்லாம் ஈசா ரசூலுல்லாஹ் என்றுதான் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த கொள்கையில் அவர்கள் நினைத்திருந்தார்களா என்றால் இன்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்கின்ற இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். கடவுளின் மகன் என்கின்ற இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்படியானால் அன்புக்குரியவர்களான அல்லாஹ்வுடைய எது கல்வி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எது கல்வி? உண்மையாகவே இறைவன் நம்மை படைத்தவன், இந்த மண்ணை படைத்தவன், இந்த விண்ணை படைத்தவன், அந்த சராசரங்களை படைத்தவன், அவனே அருளாளனாக இருக்கின்றான், அவனே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், அவனே அனைத்துமாக இருக்கின்றான், அவனுக்கு ஒரு அனுபவம் அசையாது என்று சொல்வார்களே, அது போன்றவனாக இருக்கின்றான் பண்பு என்பதை விளங்கிக் கொண்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் கல்வி. பெருமானாருடைய கல்வி சம்பந்தப்பட்ட பார்வை எவ்வாறு இருந்தது என்று நாம் பார்க்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் தரக்க ஃபீ தலபில் இல்மி வஹுவ ஃபீ ஸபீல். எவர் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இல்மை தேடி எவர் வெளியேறிவிட்டாரோ அவர் அல்லாஹ்வின் பாதையிலே இருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பிரபலமான செய்திதான், அவன் அறிந்த செய்திதான். அங்கே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு துஆ செய்து கொண்டிருந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை கடந்து அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய அருளை கேட்டுக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தை கடந்து கொண்டு சென்றார். செல்லுகின்ற போது சொன்னார்கள், இவருக்கு அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கர்மத்தை அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் கொடுப்பான், அவன் நாடாவிட்டால் தடுத்தும் விடுவான். அடுத்த ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்தது. அவர்கள் கல்வியை கற்றுக் கொண்டிருந்தார், இல்மை படித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். போனது மட்டுமல்ல, அங்கே அமர்ந்தார்கள். அமர்ந்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இவர்கள் கல்வியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை தருவான், இல்மை தருவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புகழ்ந்து வாழ்க்கை நான் இந்த உலகத்திற்கு அனுபவம் இருந்தால் ஆசிரியராக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு குறித்தால் அல்லாஹ்வின் நேரடியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிரியர் என்றால் நாம் எல்லாம் மாணவர்கள். நாம் எல்லாம் அந்த ஆசிரியரிடத்திலே படித்திருக்கின்றோமா இல்லையா? அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டோமா இல்லையா என்று அவரவர்கள் சோதனை செய்வார்கள். எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியும், எனக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் தெரியாது. மார்க்கம் சொல்லித் தருகின்ற அழகிய அமைப்பான செய்திகள் எனக்கு தெரியும், முன்மாதிரி நிகழ்வுகள் எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்ம அதிகமாக இருப்பதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம்
மார்க்கத்தினுடைய இன்மை மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்று நாம் வந்து சொல்லிட முடியாது. இது பரிகார அல்லாஹ் கிடையாது. ஜெயிக்குள்ள நாம் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு நபித்தோழர் இருந்தார். அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை என்ன இருந்தார், நீங்கள் மூசா நபிக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இது மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி. செய்தி ஒரு சாமி ரலியல்லாஹு அவர்கள் 17 நாட்களில் சுரியானி பாஷையை அவர்கள் மக்கள் பாஷை ஓதுகிறோம். தௌராத் வேதம் சுரியானி மொழியில் அருளப்பட்டது மூசா நபிக்கு என்று சொல்லியிருக்கிறார். அந்த மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அந்த மொழி பாஷையை ஒரு 17 நாட்களில் ஜெய்புர் சாமி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாஷையை கற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ் நபிகளே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியத்துவத்தை இந்த சமூகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் நபிகளே, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், "வல்லதி பாஸபில் உம்மீன ரசூலன்." அல்லாஹ் அந்த உம்மி மக்களுக்கு, எழுத படிக்க தெரியாத அந்த மக்களுக்கு அவர்களிடத்திலே ஒரு உம்மி நபியை அனுப்பி வைத்தார். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அவர் அந்த வசனங்களை ஓதி காட்டினார். வசனங்களை ஓதி காட்டுவது என்பது கற்றுக் கொடுப்பது. இஸ்லாமி தாரிகள் கிதாபு தாரிகள் என்று ஒவ்வொரு வார்த்தைகளாக கற்றுக் கொடுப்பது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயங்களை அந்த மக்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அப்படி அவர்கள் ஓதி காட்டியதற்கு பிறகு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் 4 செய்திகள் சொல்றார். அதை நாம் உணர்வுபூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கல்வி என்பது, இந்த கல்வியின் மூலம் ஏற்படுகின்ற தாக்கம் என்பது, புரட்சி என்பது மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்துவாலையும் ஆயாத்தி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள், படித்து காட்டினார்கள். சக்தி அவர்களுடைய உள்ளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார். அது குறித்த அல்லாஹ்வின் நிறைவேற்று ரொம்ப முக்கியம். நாம் ஆத்மத்திலேயே ஒரு நினைவுபேதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வியை மட்டும், தீனுடைய இபாதத்துடைய கல்வியை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. உலகத்தில் எத்தனை விஷயங்கள் தீனுக்காக தேவைப்பட்டதோ அத்தனை விஷயங்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள். அந்த படிப்புகளை படிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் சில நிபந்தனைகளை விதித்து பார்க்கின்ற இந்த வசனம் அந்த நிபந்தனைகளை சொல்கிறது. முதலில் படித்து காட்ட வேண்டும், கல்வியை அந்த மக்களிடத்தில் படித்து காட்ட வேண்டும், கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது வைசக்தி அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உள்ள பரிசுத்தம் என்றால் என்ன? கல்வியின் மூலமாக மனித உள்ளம் எதை எதிர்பார்க்கின்றதோ அது கிடைக்கிறது. பொதுவாக ரோட்டில் போயிட்டு போது ஏதாவது தவறுதலாக காலாவது கட்டிச்சுன்னா வண்டியில் போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு குறையற்ற முறையில் போயிட்டு இருந்தோம். அப்போ அவர் தள்ளிட்டு போனோம், இதெல்லாம் வசதி போனோம்னா பாதிக்கப்பட்ட அந்த வண்டியை சொல்லுவான், படிச்ச மாதிரி இல்லையா அப்படின்னு என்ன இருக்கும். படித்தவன் கண்கூட்டவனாக இருப்பான்.
இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை உலகம் முழுவதும் இந்த தீர்வு தவறு இருக்கிறது. படித்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அநீதிகள், தவறு, பாவம், கொடுமை. டெல்லியில் ஒரு நிர்பயாக ஒரு பெண் மாணவர்களப்படுத்தப்படுகிறார். யாரும் கேள்வி போனாங்கன்னா அவர் படித்தார். சமீபத்தில் மேற்கொள்வதில் ஒரு பயிற்சி டாக்டர், ஒரு பெண் டாக்டர் கடுமையான சிறுவர்களுக்கு ஆராய்ச்சி போனார். யாரு? சார் டாக்டர் படித்தார். கிட்னி திருட்டு நடக்குது. யாரு? மருத்துவர்கள், படித்தவர்கள். நாட்டில் லஞ்சங்கள் குறையோடு கிடைக்கிறது. எங்கும் லஞ்சம், எதுவும் லஞ்சம். யார் காரணம்? படித்தவர்கள். இன்னொரு மரபு சொல்லுவாங்க, விளையாட்டு போய் சொல்ல மாட்டாங்க. கிட்டா பாசாமிகள், பல்வேறு டிகிரிகளை முடித்தவர்கள், பல்வேறு வகையான குற்றங்களுக்கு காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்கள். அழகான ஒரு கதை, அதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். காட்டில் ஒரு பறவை உட்கார்ந்து யானையை சாப்பிட்டு, ஒரு பறவை தானியங்களை சாப்பிட்டு வச்சிருக்கு. சிங்கம் வருது, பின்னாடியே அந்த நீரை பிடித்து திங்கக்கூடிய மாமிச உண்ணிகள் எல்லாம் கிடைக்கிறது. சிங்கம், புலி, கரடி, தேவன். அந்த பறவை தானியங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. பார்க்குது, தானியங்களை சாப்பிடுது, பார்க்குது, தானியங்களை சாப்பிடுது. அதுக்கடுத்து ஒரு மோனாய் வருது, அது வந்து நரி வருது, ஆடு, மாடு, இது மாதிரியான சைவ உணவு சாப்பிடக்கூடிய அந்த விதைகள்லாம் எல்லாத்தையும் பார்க்குது. ஆனாலும் தான் சாப்பிட்டுக்கிறத தானியத்தை நிறுத்தல, சாப்பிட சிறுபாடு சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியில் ஒரு மனிதன் வந்தான். சாப்பிட முடிச்சு கதையை அறிஞர்கள் கேட்குது. மனுஷன் பின்னாடியே ஓடலாம், அந்த பறவை பின்னாடியே. என்னடா இத்தனை பேர் வந்தாங்க, அந்த பறவை சாப்பிட்டே இருந்துச்சு. நான் வந்த பின்னாடி, அதாவது சில பேர் மோசம் சொல்லுவாங்க. நான் வந்து இத்தனை பேர் வரும்போது பசித்தால் கொண்டு சாப்பிடக்கூடிய இயல்பான குணங்கள் கொண்ட கீழ் கிழித்திருக்கக்கூடிய கொடூரமான மிருகங்கள் எல்லாம் போகின்ற பொழுது அந்த பறவை தானியத்தை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. மனிதன் தான் வருகின்ற என்னை பார்த்து பயந்து போடுகின்றார்கள், என்ன காரணம்? பறவையிடத்தை போய் மனிதன் கேட்டான். அந்த பறவை சொல்ற செய்தி தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த பறவை சொல்றது, இதுக்கெல்லாம் பச்சை சாப்பிட்டு
நவீன கேமராக்கள், அதனுடைய சாதனங்கள் என்று செல்போன், புதிவார்கள், இப்படி நிறைய போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருப்பவர்கள் இருந்தது மீடியாக்கள் அமைப்புல இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அறிவாளிதான். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அதே சமூகத்தை சார்ந்த இறைத்தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெரும் அறிவாளி. ஒருத்தர் கேட்டார், இறைத்தூதரே, இந்த உலகத்திலே அறிவாளி யாரு அப்படின்னு கேட்டார். மூசா நபி சொன்னாங்க, நான் தான். ஆனால் அதான் உண்மையாலுமே அவர் தான். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சா, நானும் சொல்லிவிட்டாயா, போ இதுவரை இஸ்லாமுக்கு போ, ஒரு இறைநேசத்திலே பாடம் கற்றுக்கொள் என்று அல்லாஹ் அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டார் அல்லாஹ் அப்படின்னு உள்ள பரிசுத்தம் என்பது மிக முக்கியம். கல்வியினுடைய நாட்டம் ஏற்பட வேண்டும். கல்வியின் மூலமாக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவன் உள்ளத்தில் பரிசுத்தத்தோடு அவன் கல்வியை கற்றுக்கொண்டிருப்பவர்கள்தான் அவன் மூலமாக, அவனுடைய கல்வியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம் மரணம் கிடைக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக குர்ஆனுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுவார், உள்ளங்களை பரிசுத்தம் செய்வார். இரண்டாவதாக வேதங்களை கற்றுக் கொடுப்பார். வேதங்களை கற்றுக் கொடுப்பதென்றால் அன்புகளுக்கான அல்லாஹ்வின் நேரடியானது குர்ஆனில் பொருளும் அப்படி சொல்லப்படும். எப்படி சொல்ல வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. என்னை எப்படி நீங்கள் தொலை கண்டீர்களோ அப்படி சொல்லுங்கள். இப்படி மார்க்கத்தில் அமலில் விவாதத்துகளில் நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான வணக்க வழிபாடுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார், வழிகாட்டுகின்றார். கடைசியாக அல்லாஹ்வின் நேரடியாக ஞானங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஞானம் என்றால் அந்த மெஞ்ஞானம் சொல்றாங்க, மெய்யிலை கண்ட ஞானம் சொல்லிக்கொள்ளா. அந்த ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார். ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை சொல்லிக் கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நேர் எதிராக இருக்கின்ற விஞ்ஞானத்தின் உச்சநிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார். ஒரு மேலான பயணம், பயணத்தின் மூலமாக உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன? விண்ணுலக பயணம் சாத்தியமானது. விண்ணுலக பயணம் சாத்தியமானது. அன்று குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1000 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவ மாமேதை அலி இப்னு சீனான் என்கின்ற ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் கானூன் என்கின்ற மருத்துவ நூலை எழுதினார். அந்த கானூன் என்கின்ற மருத்துவ நூல் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய கைதாக வழிகாட்டுதல் நூலாக இருந்திருக்கிறது. அதே போல அனுபவிக்கிறார் அல்லாஹ்வின் நேரடியாகவே இன்ஜெக்ஷன் பண்றாங்க, உடம்புல இன்ஜெக்ஷன் ஊசி செலுத்துறது. இந்த முறையை கண்டுபிடித்து கொடுத்தவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு நபித்தோழர்களுடைய போர்க்கள செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது இப்படியெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு சஹாபியுடைய
தொடையும் அல்லது காலில் அம்பொன்று போய் குத்திவிடும். நான் தொழுகையிலே இருந்து வருகின்றேன், நீங்கள் அம்பை பிடித்து விடுங்கள் அப்படின்னா என்ன? அன்றைய கால சூழ்நிலையில் எந்த வகையான அறுவை சிகிச்சை வைத்தியங்கள் செய்கின்ற பொழுது மயக்க மருந்து என்ற ஒன்று கிடையாது. துடிக்க துடிக்க அறுப்பாங்க, துடிக்க துடிக்க அந்த ஆயுதங்களை வெளியே எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் மனிதன் துடிப்பான். ஆனால் அதிகம் செய்தால் மயக்க மருந்தை கண்டுபிடிக்கிறார். நிறைய ஆபரேஷன்கள், நிறைய அறுவை சிகிச்சைகள் இந்த மயக்க மருந்து செலுத்துவதன் மூலமாகத்தான் பெரிய சக்சஸான ஒரு நிலை அடைகின்றது. அன்று குறித்தால் அல்லாஹ்வின் நபியாரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இறை ஞானத்தை மக்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதனுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பல்வேறு துறைகளில் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்திருக்கிறார். இன்னும் வருகிறார் அல்லாஹ்வின் நபியாரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் இந்த சமூகத்திற்கு வருகின்ற பொழுது ஆரம்பத்திலேயே நான் கூறியிருக்கிறேன். நபியவர்களுடைய வருகைக்கு முன்னால் வரலாறு சொல்லுகின்ற செய்தி ஐயாவுக்கு ஜாலிய மடைகளின் காலம், மடைகளின் கூட்டம், மடைகளின் காலம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் படித்தவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்கள் 17 பேர்கள் தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்தின் நேரத்தில் அரபுலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் படிக்காத இருக்கிறார். அப்படியானால் கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நெறிகளில் உணர்த்தியிருக்கிறார். 400க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இருந்தார்கள். அந்த 400க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களும் பல்வேறு திறமைகள், பல்வேறு திறன்கள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார். ஒரு துறை சார்ந்தவர்கள், பல துறை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார். நீங்க ரெண்டா பிரிக்கிறதுக்கு மெயின் காரணம் ஒழுங்குதான், அதற்குதான், பயம்தான், அல்லாஹ்வுடைய பயம்தான். இந்த இல்முக்கு, இந்த மார்க்கத்துடைய தீனுடைய இல்முக்கு அதுவும் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. ஒழுக்கம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. இறையச்சம் என்பது மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது என்பதற்காக. ஆனால் அன்று குறித்தால் அல்லாஹ்விலே ஒரு பூமியினுடைய வாழ்க்கையில் அவன் எந்த துறையில் படித்தாலும் அவனுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைந்து ஒழுக்கத்தோடு, நேர்மையோடு, உண்மையோடு, நாணயத்தோடு அவன் நடப்பானையானால் அவனுடைய அந்த கல்வியும் ஆடி படித்த கல்வியும் இரண்டும் முடியும். ஏனென்றால் ஆலிம் உலமா படிக்கின்றார், ஓதுகின்றார், அதன் மூலமாக அவர் அடைகின்றது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை செயல்படுத்துவதற்காக. அப்படியானால் நான் படிக்கின்ற படிப்பு, நான் படித்ததன் மூலமாக பெறுகின்ற பட்டம், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை நிலைநாட்டுவதற்காகத்தான், இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவதற்காகத்தான் என்று இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த படிப்பு உயர்தரமான படிப்பு தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட படிப்பு. அல்லாஹ்விலே அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகம் உயர்ந்த நிலையில் இருந்த சமூகம் இன்றைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்தியாவுடைய பொருளாதார மேதை என்று அழைக்கப்படக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் நீதிபதி சச்சாபூர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்தியாவில் இந்திய முஸ்லிம்களில் கல்வி அறிவு உள்ளவர்கள் 55%, அப்படின்னா 45% கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கிறார். அந்த அறிக்கையை நான் சச்சார் அவர்கள் சொல்லுகின்றார், இவர்கள் சொல்லுகின்றார், கல்வி அறிவு பெற்றிருக்கக்கூடிய 55% என்று
என்று அவருடைய அந்த அறிக்கையில் சொல்லப்படுகின்ற பொழுது 1.7%. கடைசியிலே ஒரு அறிக்கையை இப்படி முடிக்கின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்களுடைய கல்வியை காட்டிலும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ஆசிரியராக என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனைத்தின் பல துறை சார்ந்த நிபுணர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்து இந்த உலகம் முழுமைக்கும் அனுப்பி வைத்தார்கள் என்றார். இந்த தீனை, இந்த ஈமானை காப்பதற்காக வேண்டி எல்லா வகையிலேயும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்விக்கான மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றார். அன்று குறித்தால் அல்லாஹ்வுடைய கல்வி இனத்த சமூகமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த யதார்த்த உண்மையை, அந்த கசப்பான உண்மையை நாம் புரிந்து கொண்டு நம் மீது கடமை இருக்கிறது. மஹல்லா மக்கள் மீது கடமை இருக்கிறது. மஹல்லாவிலே பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது கடமை இருக்கின்றது. அன்று குறித்தால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெரிய பெரிய மஹல்லாவுடைய பொறுப்புதாரிகள் மீது இன்னும் கொஞ்சம் அதிக கடமை இருக்கிறது. கல்வியிலே பின்னங்கி போன சமூகம் என்றைக்கு உயர்ந்ததாக இருக்க முடியாது, கண்ணியத்தை பெற முடியாது. அன்று குறித்தால் அல்லாஹ்வுடைய நேரடியாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை நாம் உருவாக்குகின்ற பொழுது ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும். அதமும் இருக்க வேண்டும், ஒழுக்கமும் இருக்க வேண்டும், ஈமானும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த உலகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை தரக்கூடிய கல்வி நம்முடைய சமூகத்திற்கு வர வேண்டும். அப்படியான என்ன செய்ய வேண்டும்? அப்படியான என்ன செய்ய வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் பள்ளிவாசலில் தான் தொடங்குவார்கள். பள்ளிவாசலுடைய பெருமக்கள், நிர்வாக பெருமக்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எங்களுடைய சேவை என்பது கல்வி தரும். குறைந்தபட்சம் பெருமக்களுடைய உலமா பெருமக்களுடைய அந்த கூற்றுக்கள் நமக்கு அழகாக ஒரு செய்தி தருகிறது. நிர்வாக பெருமக்களுடைய முதல் அடியாக, முதல் சேவையாக, மக்களுக்கு செய்யக்கூடிய முதல் சேவையாக எவ்வாறு இருக்கிறது? காலகாலமாக பல்வேறு சேவைகளை நிர்வாகிகள் உமாக்கள் செய்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். உலமாக்களும் உமாக்களும் இணைந்து பல்வேறு வகையான சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பள்ளிவாசல் பராமரிப்பு, மதரசா பராமரிப்பு என்று பல்வேறு மஹல்லாவுடைய அனைத்து வகையான நலவுகளுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொறுப்பேற்று பல்வேறு சேவைகளை அர்ப்பணித்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயம் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு பள்ளிக்கூடத்தை பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். அதை ஜமாத்தார்கள், மஹல்லா வாசிகள் அனைவரும் நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்படி ஒரு நிலை ஒவ்வொரு பெரும் மஹல்லாவிலே ஏற்படுமையானால் நிச்சயமாக கல்வியினுடைய தரம் முன்னேறும். அந்த சமூகம் கல்விக்குரிய சமூகமாக மாறும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த புரட்சி மீண்டும் அது தொடங்கும் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு எதை கேட்டோமோ எதை பேசுகிறோமோ அதன் ஆரம் அவர் செய்யக்கூடிய வாக்கியை எல்லாம் அனைவரும் கண்டுகொள்ள வேண்டும். வாக்கில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.